இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. இன்னைக்கு நம்ம அரசியல் வீடியோல புதுசா ஒண்ணு பார்க்க போறோம். பூகம்பமா ஆகி கிடக்குது. ஒரே ஒரு பேச்சால நம்ம நாடே இங்க ஒரு மாதிரி ஆகி கிடக்கு. வீடியோ தான் வந்துருச்சு. பாப்போம். டுடே ட்ரெண்டிங் வீடியோ. ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. அவருக்கு இருக்கிற கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். ஆட்டம்லயே வச்சு பிடிச்சிட்டாங்களா? எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு எதிராக தேசிய மகளிர் ஆணையத்தில் தாவேகா சார்பில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பண்ண அவனே கேளுங்க. என்ன பண்ண நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. ராத்திரி பொதுவா இந்த ஆடிப்பெருக்குல ஆறு முழுக்க தண்ணி நிறைந்து ஓடும். இன்னும் தண்ணி வரல. அது தப்பா? சரியாதானே செஞ்சிருக்கான். கிழிச்சா அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. இன்னும் தண்ணி வரல. அவருக்கு இருக்கிற கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். காவேரியில தண்ணி வந்து ஒழுங்கா ஸ்கிரிப்ட் என்ன இருக்கோ அதை படிக்க வேண்டியதானே. எழுதி கொடுத்தத ஒழுங்கா படிக்க. என்ன அசிங்க பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஸ்கிரிப்ட படிச்சுட்டு போயிருக்கலாம் ஒழுங்கா. நிலத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா எதிர்பார்த்த இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கலப்பா. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு நடிகையும் பாஜக மாநில துணைத் தலைவருமான குஷ்பு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் அங்கே உதயநிதியின் வீட்டிற்கு முன்பாக திமுகவினரும் குவிந்து வருகிறார்கள். மனித உரிமை மீறலாம் வந்து நீங்க அப்படி போய் பண்றதா பண்ணுங்க. அவரை போய் அரெஸ்ட் பண்றதா பண்ணுங்க. சொல்லிடுறேன் சார். பாத்ரூம்ல இருக்கா சார்? பாத்ரூம். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இல்ல 5 வருஷம் நீ அங்க போறது. நம்புறீங்க அவர் ஒரே பண்றாரு, அவர் அரெஸ்ட் ஆகுறாரு, அவர் வர்றாருங்க கூட எல்லாமே நடக்க போகுது. சில ஒரு few minutes அட்வொகேட் வரணும். வந்துட்டு பார்த்து பேசி கூட வரக்கூடாது. ரொம்ப ஸ்மூத்தா அவருக்கு பேசி கூட்டு போறது தானே நல்லது. கேட்டையா கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. கூட்டு வாங்க போய் அவனை. நீ அங்க வந்து பாத்ரூம்ல இருந்து ஆச்சா சரி விடு. நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்கோங்க. நீங்க கேட்டுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இல்லன்னா நீங்க பண்ணுங்க சார். நீ இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்காம எப்படி சார் கூட்டிட்டு போக முடியும்? உனக்கு சட்டம் தெரியல. அரெஸ்ட் பண்றது அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்ல. அதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. மன்னிக்கணும், இன்னைக்கு நான் தான் செய்யணும். தலைவர் வாயை வச்சு சும்மா இல்லாம வம்பல மாட்டி விட்டாருங்க. ஒரே மாதிரி இருக்குது. ஸ்டாலின் காணுமே இல்லையா அவரு? அதான் கேக்குறேன். ஆமா உள்ள அவங்களாம் எதுக்கு எழுதிட்டு போறாங்க? நாங்களும் ரவுடி தானே சார். பாருங்க எதிர்பார்க்க சார். நாங்க செம சர்ப்ரைஸா இருக்கு. என்ன ஏகா சார், இங்க என்ன நடக்குது? ஒரே குழப்பமா இருக்கே. ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையப்பா. நான் ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துங்க, நானும் பெரிய ரவுடி தான். வீடியோ எடுத்துட்டு இருக்காரா? அப்படியே நீலாங்கரையில தானே இருக்காங்க எல்லாரும். அடப்பா. ஆமா இவங்க எல்லாரும் நீலாங்கரையில தான் இருக்காங்க. சிஎம் வீடு அங்கதானே.
ஏதாவது ஒரு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு முதலமைச்சர் மட்டும் இல்ல, முதலமைச்சர் அமைச்சர்கள் இன்னைக்கு நான் பேசாத ஒண்ண பேசினதாக கூறி என்னது பேஸ் பண்ணி பொய் செய்தியை பரப்பி எங்க இன்னொரு முறை சொல்ல காப்பி பேஸ்ட் பண்ணி பொய் செய்தியை பரப்பி ஐயா இதே டைலாக் எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா? லைவ்ல எப்படிப்பா இல்ல அவருக்கு தெரிஞ்ச டைலாக் தான் சொல்லி கொடுத்துருப்பான். காப்பி பேஸ்ட் என்ன பொய் வழக்கு போடலாம், ஐயோ வீடியோ வந்தே இவங்க இப்படி ஏமாத்தானா? வீடியோ எல்லாம் இல்லைன்னா என்னென்ன ஏமாத்தாங்களோ. காவேரி சொன்னேன் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ. நேத்து நான் கூட்டத்துல ஆர்ப்பாட்டத்துல பேசணும் சொன்னேன். எந்த மாதிரி அமைச்சர்கள் அமைஞ்சிருக்காங்க? திருட்டு லாட்டரி விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டு கட்டையிலோட சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். மொத்த கேபினெட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டுல அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். பொய் கேஸ் போட்டு இன்னைக்கு என்னை கைது செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, கைது செஞ்சிருக்காங்க. இதற்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. நான் மட்டும் இல்ல, திமுக கைதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் கிடையாது. அதான் இத்தனை பேரு கூட போறாங்க போல இருக்கு பயம் இல்லாம. புரட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். நிறைய காசு கொடுப்பாங்க போல இருக்கு. கடையெல்லாம் அடைச்சு போட்டுருவான். என்னது சண்டைக்கு சண்டைதான் எந்த ஊரும் தெரியல, எல்லா ஊர்லயும் வா பண்ணி அதே மாதிரி இருக்கு. ஓஹோ அதேதான். படுபாவிகளா, கொஞ்ச நேரத்துல டீக்கடை ஆக்கி இந்த ஊரை போர்க்களமாக்கிட்டாங்களே. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன நேற்று பேசும்போதே சொல்லிட்டாரு, 5ஆம் தேதி இருக்கலாம் சட்டமன்றம், அப்ப அந்த மேகதாது பிரச்சனை நான் அங்க வச்சுக்கிறேன், நீங்க எங்கிட்ட தப்பிக்க முடியாது என்று நேற்று அவர் சவால் விட்டார். இன்னைக்கு அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு கேட்டா எப்படி நம்ம பதில் சொல்ல போறோம்னு திணறி பயந்து உடனடியாக இன்னைக்கு வந்து அவர் வந்து கைது செய்திருக்கிறார்கள். வேற வழி இல்ல சொல்லிதான். அது ஒரு பெண் அமைச்சர் ஒருத்தரே சொல்றாங்க, ஜட்டியை கட்டிட்டு உட்கார வச்சு உன்னை கொண்டு போடுவேங்கிறாங்க. அந்த அமைச்சர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அந்த துரு புடிச்ச தொண்டை சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குடா. ஏன் தொகுதிகளை வந்து அந்த பையன் வர்றதுக்கு தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் வேலைக்கு அது என்ன நீ பார்த்து இந்த பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும், நியாயமா இருக்கணும். ஒருத்தரை விட்டு போட்டா அப்புறம் நியாயம் உருப்படி இல்லாம போயிடும். யாரையும் அவர் இழிவுபடுத்தி பேசல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா புரிஞ்சுக்கிட்டு வேறு விதமாக புரிய வைக்கிறார்கள். கீழே இருந்து கத்துறாங்க, அதற்கு அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது நீ வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது. அந்த கூட்டத்தில இருந்து யாரோ சத்தம் போடுகிறார்கள். வெளியில இருந்து ஒரு சத்தம் போட்டால் அதற்கு அவங்க பொறுப்பு அல்ல. செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. இதுல என்ன தவறு இருக்கிறது? திரிஷா வீட்டுக்கு தண்ணி வரலையா அப்படின்னு கேட்கிறா ஒரு யாரோ ஒரு அதுக்கு உதயநிதி பதில் சொல்றார், அங்க மட்டும் வரும். காரணம் என்னன்னா, அதுக்கு காரணங்கள் சொல்லி இது மாதிரி வரும் அப்படின்னு சொன்னார். அதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? என்ன தவறு இருக்கிறது? உலக மகா தவறு. அப்படியே நான் வாதத்துக்காக கேட்கிறேன், திரிஷாவை பற்றி பேசுவதற்கு உடனே இவ்வளவு அவசர தேவை? அவர் எதிர்கட்சி தலைவர், அந்தமா இந்த நாட்டினுடைய பிரதமரா அல்லது சீஃப் மினிஸ்டரா? பொண்ணுங்களை பத்தி என்ன யாரா இருந்தாலும் இது தொடர்பாக அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. விசாரணையை முடித்த பிறகு அவர் விடுவிக்கப்பட இருக்கிறார். அதுதான் நீதிமன்றத்தின் தீர்ப்பாகவும் இருக்கிறது. இன்றே உதயநிதியை விடுவிக்க வேண்டும் என்றிருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம். ஆனா இது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத இதுதான். எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே அந்த கன்னட போராட்டம் அந்த மேகதாதை பத்தி தான் பேச போறீங்கன்னா அதை மட்டும் பேசிட்டு போயிடணும். சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு அவ்வளவு கடுப்பு இருக்குன்னா தேவையில்லாத பேச்சுலாம் பேசக்கூடாதுல்ல. அதாவது இவங்க தான் திமுகவோட ஹெட்டாவே இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவங்களே இப்படி பேசினா அப்ப கீழே இருக்கவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தானே தோணுது. அதான் சொல்றல, இது யாரு பண்ணாலுமே தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேல ஏதாவது கேஸ் போட்டாங்க, இது என்ன பண்ண போறாங்க,
விட்டுருவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. இல்ல இவங்க வெளில வந்துருவாங்க. வெளில வந்துருவாங்க. அதான் உங்களுக்கு எதாவது சொல்றல, கோர்ட்லயுமே உங்களுக்கு எக்கச்சக்கமா ஆள் இருக்கு. இவங்க பண்ண ஊழல்லே தப்பிச்சு வெளில வராங்கன்னா இதெல்லாம் ஈஸியா தப்பிச்சு வந்துருவாங்க. அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, இருந்தாலும் ஒரு என்ன சொல்றது, இது வரைக்கும் வந்து ஜெயலலிதா அவங்களுக்கு அப்புறம் வந்து இவங்களெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புனதுன்னு பார்த்தா இப்ப இருக்கிற தைரியமா அத ஆக்ஷன் எடுக்கிறாங்க. விஜய் அவங்க அதாவது மட்டும்தான். சும்மா வாய் இருக்குன்னு எல்லாம் பேசக்கூடாது. அது ஒரு லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. அது ஹீரோயினா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பொண்ணு என்ன வேணா அது பேசக்கூடாது. அது எங்க எப்படி பேசுறாங்கன்னு இருக்குல்ல. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இல்ல அவங்களுக்கு அவங்க கட்சிக்குள்ள பேசிக்கிறாங்கன்னா அது வேற. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சு நீங்க இப்படி ஒரு போராட்டம் பண்றேன்னு சொல்லி அந்த இடத்துல இப்படி பேசுறது தப்பான ஒரு விஷயம் தான். ஆமா, இல்ல என்னை பொறுத்தவரையும் காவேரி இப்போதைக்கு தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்து இல்ல இவ்வளவு அது போராட்டம் உங்களுக்கு தேவையே அவங்க இல்லை. ஸ்கிரிப்ட் போட்டாங்க 3ஆம் தேதி ஸ்கிரிப்ட் பண்ணணும், போட்டது போராட்டம் பண்ணணும். அந்த பண்ணணும். ஸ்கிரிப்ட் அதான் சொல்றேன்ல, ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அது அப்படியே அப்பட்டமா படிக்கிறதுக்கு வந்து அதுதான் உதயநிதிக்கு தெரிஞ்சதே. இப்போ வெறுமனையா அவரு ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாம போய் தான் இப்படி என்ன பேசணும்னு தெரியாம பேசி அவங்க வாங்கி கீழே கட்டிக்கிறாரு. இருக்கவங்க எல்லாம் திருச்சான்ற பேரை எதுக்கு கட்டணும்? அததான் சொல்றேன். இல்ல அதான் தேவையாது. ஸ்கிரிப்டை தாண்டி போய் தான் இப்படி போகுது. ஏதோ அது பேசும்போது நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அதை அதான் எனக்கு படிச்சு தெரிஞ்சு விட்டு நாளைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சட்டமன்றம் வேற பார்ப்போம் அது இருக்குல்ல. என்ன ஆகுது இல்ல ஏதாவது. இவங்க வேற சொல்றாங்கல்ல, மகேஷ் அவங்க வந்து வேற சொல்றாங்க, நாங்க வந்து அதுக்கு 5ஆம் தேதி கேட்க போறோம், அதனாலதான் இப்பவே இது பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. இல்ல நீங்களே யோசிச்சு பார்க்கணும். இப்போ சிஎம் விஜய் அவர் பேசும்போது ஒரே ஒரு வார்த்தை பார்ட்டி ஃபண்ட் சொல்லிட்டோன்னே ஓடிட்டாங்க. வெளியில போய் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் உள்ள இருந்து அவ்வளவு தைரியமா இருக்கிறவங்க உள்ள இருந்து பதில் கொடுக்க வைக்கல, வெளியில போய் அது சொல்றதுக்கு இவங்க என்ன போதோ தெரியல. நாளைக்கு சட்டமன்றம் அதான் சொல்றல. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ நாளைக்கு சட்டமன்றத்துல பட்ஜெட் தாக்குதல் பண்ணுவாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பேச்சு இவங்க கண்டிப்பா திமுக, அதாவது என்ன பேசுனா அவங்க காண்டாங்களோ அதை ஏதாவது திருத்தமா யாராவது வச்சு பேச வைப்பாங்க. சட்டமன்றத்துல சண்டை நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு. நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வரணுன்றதாவே ஏதாவது பிரச்சனை கிளப்புவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது அடிதடி, ஏதாவது தூக்கி எறிகிறது, அந்த மாதிரி ஏதாவது பண்றதுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி நாளைக்கு என்ன வரப்போகுது ஏது வரப்போகுது பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.